என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு ஓட்டுல ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்தா அது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு வரும். ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான ஒரு தலைவர். அமித்ஷா இல்ல பாஜக என்ன செய்யும், இல்ல என்ன நடக்கும்? விஜய் ஆண்டி மோடி தான் அவருக்கு பொழப்பே. இப்ப மெர்சல்ல இருந்து ஆண்டி பிஜேபி பண்ணி தான் பொழப்பு. அந்த ஐடியில் அவரை கைது பண்ணி கிரிமினல் மாதிரி நடத்தினதுல கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்பாளர் ஒரு சிம்பதி வந்தது. அப்போ பிஜேபி கூட வரமாட்டார். எல்லா நடவடிக்கைகளும் காட்டுதா எப்படியும் ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு எடுப்பார். பவன் கல்யாண் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி. அதுல இவர் என்ன தகுதி திருத்தம் பண்ணுவாரு? நமக்கு ஒண்ணும் இல்ல, பதவி கூட மோடிட்டு எதிர்பார்க்கல. மோடிக்கு நம்ம உழைக்கிறது காமராஜருக்கு உழைக்கிற மாதிரி. ஓபிஎஸ் திமுக அப்படி போவாரா? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற வேண்டிய அவரு சட்டசபையில கலைஞர் மீது பற்றாளர் அவருக்கு தந்தைன்னு பேசியிருக்கிறாரு. ஸ்டாலின் சொல்ல போனா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் இருக்குது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் இடத்துல இருக்காரு. இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை என்ன பாக்குறீங்க? ஏன்னா அவர் தனி கட்சியும் தொடங்குற மாதிரி தெரியல. இப்போ வைத்திலிங்கமா தாவேக்கா போற மாதிரி சில பேச்சுக்கள் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் பக்கம் ஆதரவாளர்கள் இருக்க மாதிரி கூட பெருசா தெரியல. என்ன நடக்கும்? ஓபிஎஸ் பொறுத்த வரையில அவர் பெரிய ஸ்டேச்சர் உள்ளவர். ஓகே. ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையுள்ளதா இருந்தார். பரதானி பாராட்டப்பட்டவர். அவர் நீக்கப்பட்டதுனால 13 விழுக்காடு வாக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அவர் ஒரு மரவரா பார்க்க முடியாது. முக்குலத்தெரியும் தாண்டி வட தமிழகத்துல விஸ்வகர்மா, செங்குந்தர், பறையர் இவங்கள்ட்டெல்லாம் ஓபிஎஸ் மேல சிம்பதி இருக்குது. இதை கெடுத்ததுனாலதான் 13 விழுக்காடு ஓட்டு போயிட்டு. நீங்க உடனே கேட்கலாம், ஓபிஎஸ் என்ன சாதிச்சாருன்னு என் தம்பி அகிலேஸ்வரன் கேட்பான். அவனாங்கோட அந்த கேள்வி இருக்கு. 1% தான் எடுத்தாரு. ஆனா 13 காலி பண்ணிட்டாரு. சோ 13 விழுக்காடு அதிமுக காரங்க மத்தியில ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு குட்வில் இருக்குது. அது எங்க எப்படியோ பறந்து போயிட்டு அந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாது. அப்போ என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு ஓட்டுல ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்தா அது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு வரும். ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான ஒரு தலைவர். சோ கண்டிப்பா இந்த 13 விழுக்காடு ஓட்டை மையமா கொண்டு, அல்லது என்டிஏக்கு விழுந்த முக்குலத்தோர் ஓட்டை மையமா கொண்டு, என்டிஏக்கு விழுந்த ஓபிஎஸ் மேல சிம்பதி கொண்ட பறையர், செங்குந்தர், நாடார், கொங்கு நாடார் போன்ற சமூகங்கள் ஓட்ட மையமாக கொண்டு, கொங்கு நாடார்லாம் அதிமுக தலைவரா ஓபிஎஸ் இருக்கிறது வரை பொதுத்தள கட்சின்னு நினைச்சாங்க. எடப்பாடி கிட்ட போனதும் ஒரு கவுண்டர் கட்சி ஆயிட்டு கொங்கு நாடார் ஃபீல் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஏண்ட கூப்பிட்டு இருக்கான். மாவீரன் குணலால் நாடார் இதுல பண்ணதுல இருந்து கிட்டுச்சாமி கற்பண்ண நாடார் நினைவு இது பண்ணதுல இருந்து பல விஷயங்கள் கொங்கு நாடார் மத்தியில களத்துக்குள்ள போனோம். அது தேவைப்படும் போதுதான் நம்ம அதை பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு இந்த குட்டியில் இருக்குங்கிறத ஸ்டாலின் தெளிவாக உணர்றார். ஸோ அவரை ஒரு சி சுப்பிரமணியம், ஒரு அன்பழகம் மாதிரி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் திமுக தரப்புல இருக்குது. ஸோ திமுகவில் இருந்து சந்திச்சதுல ஒரு நல்ல ஆஃபர் திமுகவில் இருந்து ஓபிஎஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ என்டிஏக்குள்ள அவருக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? என்டிஏக்குள்ள எடப்பாடி சம்மதிக்காம வரலாம். 20% பெருசு இல்லை. 20 பெருசு இல்லை. அதுக்கு 13 டேமேஜ் ஆன 13 கையில இருக்கிறது ஒண்ணு தானே. அது 20 கையில இருக்குது இல்ல. ஓகே ஓகே. அதனால 20 பெருசு. ஆனா அமித்ஷா அவர்கள் இப்ப குஜராத்ல அகமதாபாத்ல பேசும்போது கூட தமிழகத்துல மேற்கு வங்கத்துல எல்லாம் என்டிஏ உடைய கூட்டணி அமையும் அப்படின்னு பேசுறாரு. மறுபடியும் என்டிஏ கூட்டணி ஆட்சின்றதான் பேசுறாரு. இங்க பார்த்தா இன்னைக்கு வந்து பொதுக்குழுல எடப்பாடி தான் இங்க வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை, அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்றத அந்த பொதுக்குழு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா இல்ல பாஜக என்ன செய்யும், இல்ல என்ன நடக்கும்? அதாவது 20 விழுக்காடு உள்ள வந்தது பிளஸ் தான். அதுல ஸ்டாலின் தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் 10 விழுக்காடுக்கு மேல டிஃபரன்ஸ் வந்துடும். ஏன்னா எடப்பாடி தலைமைக்கு வந்து முக்குலத்தோர் கடுகு எதிர்ப்போம். பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கெல்லாம் கருத்துருவாக்கத்தில் அந்த கம்யூனிட்டி ஊடகத்திலையும் பெரிய அளவு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பிற சமூகங்களையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்குது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 தங்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதியா பார்க்குறான். சசிகலா ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி. ஜெயலலிதாவே கட்சியை உடனே பிடிக்க முடியல. அவங்க எடுத்தெடுப்பிலே பிடிச்சிட்டாங்க. பன்னீர்செல்வம் அந்த கட்சியில சமூகத்துல ஒரு முதல்வராட்டு நம்பிக்கையுடையவராக இருந்தவர். அந்த ரிசைன் பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி ஒரு மாஸ் லீடர் ஏற்பாடு நானே பேசியிருக்கிறேன். டிடிவி சிஎம் கமாண்ட் பண்ணவர். இப்ப இவர் பாண்டே சொல்லலாம், அடிச்சதெல்லாம் டான்னு பொது புத்தியில சொல்றாரு.
அந்த கம்யூனிட்டிக்குள்ள அது பெரிய ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துலதான் நாடார் இதுக்கு எதிராக ஓசியில வந்துருவான்னு நினைச்சாரு. அந்த இடத்துல நாம ஆப்படிக்கிறோம். நாடார்கள் கருத்து சிவந்தியாயத்தனை மீறி, சரத்குமாரை மீறி, வைகுண்டராஜனை மீறி நாங்க சாதிச்சிருக்கோம். இந்த கம்யூனிட்டியில துணிச்சு நின்று சாதிச்சிருக்கோம். இது எங்களோட துணிச்சல் தான். கலைஞரே லேண்ட் அக்விசிஷனை, கலைஞரும் சோனியாவும் டாடா லேண்ட் அக்விசிஷனை விட்டுட்டு போனது காரணம். வைகுண்டராஜன் கேட்டாலே சொல்லுவார், எங்க அண்ணன் தான் போரிட்டு அதை இது பண்ணாருன்னு. அப்ப நீங்க என்னன்னா முக்குலத்தோரை அடிச்சிட்டீங்கிறதுக்காகவே நாடா ஓசியில போடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க முக்குலத்தோரை அடிச்சுட்டு பசுமன் ஐயாவுக்கு பாரதத்தினா கேட்கறீங்க. நாங்க இந்துக்களின் தந்தை தாழ்நிங்க நாடாருக்கும் பாரதத்தினா கேட்டு உங்களை லாக் பண்றோம். சோ நீங்க நினைச்சது நெகட்டிவா நாடார் ஓட்டு போட்டுருவான், அடிச்சதெல்லாம் டானுன்னா. அடிச்சதெல்லாம் டானுங்கிறதுல முக்குலத்தோர் உங்களுக்கு எதிராக போயிட்டான். நாடாருக்கு என்ன வந்து இப்ப நாங்க நடராஜன் எதிர்த்தோம்னா அது காரணம் இருக்கு. ஓபிஎஸ் ஏன் எதுக்கணும்? நல்ல மனுஷனே அது கிடையாது, அது கிடையாது. இவர் புரியாம தென் மாவட்ட அரசியல் புரியாம தப்பு கணக்கு போட்டுட்டாரு. அதனால எந்த ஜாதியிலையும் தென் மாவட்டத்தில் இவருக்கு ஆதரவு கிடையாது. தேவருக்கு எதிராக இருக்காங்கனால நாடாரோ தேவேந்திர குல வேளாளரோ ஓசி ஓட்டு இவருக்கு போட போறதில்லை. அதுதான் 2024 சந்திச்சாரு. 26லயும் அதை நோக்கி தான் தென் மாவட்டத்தில் நகர்றாரு. விஜய் ஆன்டி மோடி தான் அவருக்கு பொழப்பே. இப்ப மெர்சல்ல இருந்து ஆன்டி பிஜேபி பண்ணி தான் பொழப்பு. அந்த ஐடியில் அவரை கைது பண்ணி கிரிமினல் மாதிரி நடத்தினதுல கொஞ்சம் பிஜேபி எதிர்ப்பாளர்கிட்ட ஒரு சிம்பதி வந்தது. அப்போ பிஜேபி கூட வரமாட்டார். எல்லா நடவடிக்கைகள் காட்டுதா எப்படியும் ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு எடுப்பார். பவன் கல்யாண் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி. அந்த ஓட்டையும் எடப்பாடி 26ல எடுக்க ஓட்டையும் சேர்த்துக்கிட்டு காங்கிரஸுக்கு 20 சீட்டு நாளைக்கு ஆஃபர் கொடுத்துருவார். பாஜக தோத்துன்னு ஒரு பழிய போட்டுக்கிட்டு இப்பவே ஆரம்பிச்சுட்டாருல்ல. முன்னமே பாஜக பழிய போட்டாரு. ஒரு பழிய போட்டுக்கிட்டு 24ல கலத்தி விட்ட மாதிரி 29ல கலத்தி விட பாப்பாரு. அப்ப அதுல எப்படி கவனமா இருக்கணும்? அதுல இவர் என்ன தகுதி திருத்தம் பண்ணுவாரு? ஏன்னா நமக்கு ஒண்ணும் இல்ல, பதவி கூட மோடிட்டு எதிர்பார்க்கல. மோடிக்கு நம்ம உழைக்கிறது காமராஜருக்கு உழைக்கிற மாதிரி. சோ அதுல எதிர்பார்ப்பு இருக்காது. சோ அதுக்கு வேல்யூ அடிஷனா அண்ணாமலை இருக்கும்போது நம்ம கரெக்டா அப்ளை பண்றோம், இவரை செக் பண்றோம். இல்ல ஓபிஎஸ் பாஜகவுக்கும் ஒரு விசுவாசமான ஒருத்தர் தான் இருக்காரு, நல்ல நட்புறவோட அங்க இருக்கிறாரு. இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு பாஜகனால எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருந்து என்னதான் பண்ண போறாரு? தனி கட்சி தொடங்க மாட்டாரு, ஒரு பொதுக்கூட்டம் கூட போட மாட்டாரு. வெறும் ஒரு திமுகவோட ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவர் திமுகவுக்கு போனாதான் அது ஒரு மரியாதையா இருக்கும். ஒரு செங்கோட்டையன் மாதிரி ஆள் கூட தாவேக்காவை சூஸ் பண்றாங்க. வைத்திலிங்கம் கூட தாவேக்கா போக போறதா தான் தகவல் வருது. ஓபிஎஸ் திமுக அப்படி போவாரா? அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற வேண்டிய அவரு சட்டசபையில கலைஞர் மீது பற்றாளர் அவருக்கு தந்தைன்னு பேசியிருக்கிறாரு. ஸ்டாலினை 3 தடவை பார்த்துட்டாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவரு திமுக ஆப்ஷன் தான் அவருக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அவரு ரிசைன் பண்ணலன்னா காமராஜ் மாதிரி மக்கள் தலைவராக இருக்கணும்னு சொன்ன அதே ரவீந்திரன் துரைசாமி சொல்றேன். அவருக்கு திமுக ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன். ஸ்டாலின் அவரை உரிய மரியாதை கொடுத்து நடத்துவாரு. காமராஜ் சி சுப்பிரமணியம் மாதிரி, அன்பழகன் கலைஞர் மாதிரி ஒரு உரிய இடம் வந்து திமுக இருக்கு. அதற்கான தகுதியும் திறமையும் உள்ளவர். இங்க பிரச்சனையே அதுதானே. ஜெயலலிதா ஓபிஎஸோட 100 மடங்கு திறமசாலி. ஓபிஎஸ் சசிகலாவோட 100 மடங்கு திறமசாலி. சசிகலா மேருக்கு அவரை 2ஆம் இடத்துல வைக்கிறதுக்கு முடியல. அதுதான் எல்லா பிரச்சனை. அதுக்கு பிறகு தர்ம யுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே தெரியும். அந்த ஒரு தப்புல எல்லாமே இதாகுது. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ்க்கு திறமை தெரியும். ஸோ அதை அவர் மதிப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, செங்கோட்டையனே இங்க போகக்கூடிய விஜய் கிட்ட போகக்கூடிய செங்கோட்டையனே ஸ்டாலின் மதிச்சு தான் இது பண்ணாரு. ஸோ ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள ஒரு சொல்ல போனா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. அந்த இடத்துல எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் இருக்குது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலின் அந்த இடத்துல இருக்கிறாரு. இன்னும் ஸ்டாலின் ஏதாவது விமர்சனம் பண்ண நான் விமர்சனம் பண்ணிடுறேன். 1-1ல காமராஜர் தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அது முடியும். ஓகே, இந்த இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன் கூட திமுக அழைச்சாங்க. அவர் அங்கெல்லாம் போகாம அவர் இந்த மற்றவர்கள் போல சட்ட போராட்டத்தை கூட எல்லாம் மேற்கொள்ளாம திடீர்னு ஒரு நாள் போய் பனையூர்ல விஜயை பார்த்து தாவேக்காவில் இணைஞ்சிட்டாரு. அது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா செங்கோட்டையனுக்கு அதனால என்ன லாபம்? எடப்பாடியை பழி வாங்குறாரு. அது ரெவெஞ்ச் தான். இவர் எடப்பாடியை பழி வாங்கக்கூடிய முயற்சியில விஜய் கிட்ட 50 கேண்டிடேட் மேல கிடையாது. 214 கேண்டிடேட் இல்லாத வச்சு ஐயா நீ கருத்து கணிப்பு வச்சு நேர போக்கு வெட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிறதா என் கருத்து. கருத்து கணிப்பாளர்கள் யாரையும் நான் குறை சொல்லல. ஒரு சில நண்பர்கள்லாம் ரொம்ப எலெக்ஷன் நெருக்கத்துல ஒரு 190 மார்க் வாங்கின நண்பர்களும் இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்களும் இருக்காங்க. பட் விஜய் 214 போட முடியாதவரை வச்சு கருத்தை கணிப்பு என்னத்துக்கு? இப்ப வேலைக்காக அதெல்லாம். இப்போ செங்கோட்டையன் மாதிரி இணையிறது பலமாயிட்டு தானே இருக்கு. இப்போ அடுத்தடுத்து கண்டிப்பா அது விஜய்க்கு பலம். செங்கோட்டையன் வந்தது விஜய்க்கு பலம்.
அதை வச்சுனா வந்தது ஃப்ராடுத்தனமான ஏற்றுச்சுரக்கா பொய் செய்திகளை விட்டுட்டு இருக்க முடியும். தினமலர்ல காங்கிரஸ் விஜயனி போட்டு அத்தனை பொய் செய்தியும் பெருச்சாளி வாழை பிடிச்சி அடிக்க மாதிரி டே பொய்டா ஃப்ராடுடா நம்ம அடிச்சோம். ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா? இன்னைக்கு பிரியங்கா காந்தி தானே இந்த மதுரை மேட்டருக்கு நீதிபதிக்கு எதிராக அங்க போர்க்கொடி தூக்குறாங்கன்னா அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு மம்தா விரும்பல, அத ஹேமந்த் சோரன் விரும்பல, பிரியங்கா முன்ன நின்று பண்றாங்கன்னா ஸ்டாலினுக்காக தானே பண்றாங்க. அப்ப விஜய் வச்சு எடுத்துற அத்தனை நியூஸும் ஃப்ராடு நியூஸ், கப்சா நியூஸ் தானே. கடைசியா விஜய் வேணா கொஞ்சம் சீட்டு தாரோம் ஸ்டாலினை முதல்வராக சொல்லுங்கன்னு ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க. இதுதானே நடக்கும். அப்ப நீங்க கேண்டிடேட்டே இல்லாம வெறும் அந்தரத்துல கம்பு சுத்துற மாதிரி பொய்யா ஃப்ராடா 4 பேரை இது பண்ணி 10 கோடி ரூபாய் கொடுத்து அதுக்கு ஆள் பிடிச்சி எல்லா மட்டத்திலும் பணத்தை பாய்ச்சி நீங்க பொய்களை பண்ணீங்க. தினமலர்ல நீங்க வச்சுன அத்தனை பொய்யும் நான் சொன்ன மாதிரி ராகுலே ஸ்டாலின் சரண்டர் ஆன பிறகு மேட்ரு ஓவர். மாணிக் தாகூராவது ஜோதிமணியாவது புண்ணாக்காவது திருநாக்கரசனை அடிச்சுட்டாரு. பலன் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி, சம்பத்து, தென் இங்க யாரு வடிவேலு, ராதிகா, ராஜேந்தர், பாக்கியராஜன் போட்டு அடிச்சு பின்னி எடுத்துட்டாரு. இதுதான் நிலைமை. காங்கிரஸ் தலைமை இப்படித்தான் நினைப்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேண்டிடேட் கிடையாது. நீங்க சீமான் கூட்டணி, நீங்க டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தம்பி வேணான்னு போய் சீட்டு வாங்கிட்டு போன்னு அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஃப்ராடு ஜானாரிக்கு ஃப்ராட சீமான் உடைச்சிட்டாரு. திருமாவளவன் விஜய சிஎம்மா சொல்லிடுவாருன்னு ஆதவர்ச்சனா பண்ணாரு. அவரை வேணா என்ன பலன் இருக்காது, அவரை வேணா அங்கீகரிக்கப்பட்ட என்ன சொல்லுங்கன்னு இவரு தட்டிட்டு போயிட்டாரு. அப்ப அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொன்னது நீங்க நிக்குதா நிலைக்குதா? உண்மையும் நேர்மையும் நிக்குது. உன்னோட கோடி பணத்தை ரவீந்திர சாமிக்கு உண்மையும் நேர்மையும் அடிச்சு புறவதுகிட்டு ஓட சொல்லி இருக்கு செய்திருக்கு ஆதவர்ச்சனா. ஜான் ஆரிக்கிருஷ்ணா ஜோசப் விஜய் அந்த இடத்துக்குள்ள. அப்போ பலன் நிரூபிக்காதவர். சோ இவர் கேண்டிடேட் போடுறதுக்கு இவருக்கு கிடையாது, ஆள் கிடையாது. அதனாலதான் மக்களவை தேர்தலில் கமலாசனோட கூட கேண்டிடேட் இல்லாம கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலயும் நிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லை, கோழை நாய்கள் கலந்து விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் சொல்லி 3 பேரை சேர்த்து அடிக்கிறாரு. ஏன் தேவையா இந்த அவமானம்? அப்ப நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் முடிஞ்சு ஒரு 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஓகே, இப்பவும் கேண்டிடேட் கிடையாது. செங்கோட்டை வர்றதுனால ஒரு 30-40 கேண்டிடேட் கிடைக்குது. 1000 கூட்டாண்டாங்க, கூட்டமே நடத்த முடியல. நாஞ்சில் சம்பத் வந்தனால கூட்டம் போடுவாங்க, அவரு ஒரு கூட்டம் வரும், என்டர்டெய்னர் நல்லா இருக்கும், அது கூட்டம் வரும். சோ திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் எல்லாம் ஜெயலலிதாவே உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு நீங்க மோடியை பார்த்த பிறகும் 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்து தென் 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்து அன்னைக்கு ஓடின ஓட்டம் தான் அந்த அம்மையார் சாகிறது வரை அரசியல் பேசல. அப்ப நீங்க செல்லா காசுன்னு நிரூபிச்சுட்டாங்க அந்த அம்மா. நீங்க நிரூபிக்காம திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருத்துறைப்பூண்டி விஜய் நீ நிரூபிக்கலையா? எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயித்துட்டு பேசலாம். உங்களை தான் வெத்து வெட்டி செல்லா நோட்டுன்னு சேர்ந்து அடிச்சு நிறுத்திட்டாங்களே. நீங்க மோடியை கோயம்புத்தூர்ல போய் பார்த்தோம், அவங்க உயர்ந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் நீங்க எப்படி பேச முடியும்? அப்போ உண்மை நிலைமைப்படி செங்கோட்டை இருந்தாதான் கேண்டிடேட் போட முடியும். இவரு நாஞ்சில் சம்பத் இருந்தாதான் பிரச்சார கூட்டம் நடத்த முடியும். உங்ககிட்ட ஆள் இல்ல. அதே மாதிரி இன்னும் போட்டி அதிமுக ஆட்களை வச்சு அந்த கதை நடக்கும். அப்ப போட்டி அதிமுக ஆட்கள் நீங்க சொல்றதை பார்த்தா வைத்திலிங்கமும் விரைவில் தாவேக்காவில் இணைவார் அப்படிங்கிறது. வைத்திலிங்கம் எனக்கு தெரியல. வசந்திகள் வந்துட்டு இருக்கு, நல்ல பெரிய ஆர்கனைசர், பேக்கிங் உள்ளவர் தான். விஜய்க்கு கேண்டிடேட் போட முடியாது. அதுல முத்துகிருஷ்ணன் வந்திருக்காரு கன்னியாகுமரி, அவர் நின்னாருன்னா ஒரு கேண்டிடேட். ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எம்ஜிஆர் தொண்டர். எப்படித்தான் நீங்க ராஜலட்சுமி, மயிலாப்பூர், இந்த மாதிரி பலரும் அதிமுக காரங்க தான் எக்கச்சக்கம் பேர். ஸ்ரீதர், வால்பாறை ஸ்ரீதர். சோ போட்டி அதிமுக. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடி எடப்பாடியை செல்வாக்க குறைக்கிறதுக்கு அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை தி எனிமி. எடப்பாடி தான் நம்ம எதிரி. ஐயர் நாடார் என்ன செய்யறோம்னு கேட்ட எடப்பாடியை தான் நம்ம குறி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஐயர்னு சொன்னது குருமூர்த்தியா, இப்ப நாங்களும் ஒத்த கருத்துல தான் இருக்கோம். ஐயர் அதுதான் சிவி சண்முகம் புரோக்கர்னு அவரை போட்டு வாரி எடுத்திருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் ஆனதும் அந்த புரோக்கர் சொல்லக்கூடிய குருமூர்த்தி காலில் போய் விழுந்தாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? நாங்க குருமூர்த்தியை மதிக்கிறோம், குருமூர்த்தியை எதிர்த்து தான் சசிகலா வச்சு நாங்க ஜெயித்தோம். இன்னைக்கு குருமூர்த்தி நாங்களும் ஒத்த கருத்துல இருக்கிறோம். இன்னும் குருமூர்த்தி மேல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கோ? குருமூர்த்தி மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவார்ல, மோடி கிட்ட இப்பவும் பேசுறாரு. சீமான் எடுத்து 8% வாட்டுங்கிறது மாயாவதி கீழே போகும்போது, ஐயனடி கீழே போகும்போது, அகாலிடல் கீழே போகும்போது சீமான் எடுத்தாருன்னா பெரிய காங்கிரீட் ஓட்டு பெரிய அளவில் அசம்பிளில ஜம்ப் ஆகும்னு சீமானை பற்றி பேசுறாரு. என்ன திட்டம் போடுறாரு யாதுங்கிறதுல
எடப்பாடி தரப்புக்கு ஒரு பதற்றமும் பயமும் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஓபிஎஸ் கூட குருமூர்த்தியும் போனதா ஒரு தகவல் இருக்கு. அந்த அச்சம் கூட இருக்கலாம் இல்லையா? அது ஓபிஎஸ் பயப்படல. சீமான் தான் அச்சம். 8% ஓட்டு தான் அச்சம். ஓகே. இப்ப நீங்க விஜயோட நேத்து பாண்டிச்சேரி இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. பாண்டிச்சேரியில போயிட்டு அவர் வந்து வழக்கமா ஆளுங்கட்சியே விஜய் கிட்ட அவருக்கு டிசிஷன்ஸ் போயிருவாங்கிறதுலயே அவர் அச்சப்படலையே. நம்ம நேயத்தை பேசணும். எடப்பாடி விஜயை பார்த்தே அவர் பயப்படல. நம்ம பயப்படலங்கும் போது ஒருத்தரை நம்ம தப்பா கணக்கு போட்டு நம்ம போனோம்னா நம்ம ஏமாந்துருவோம். ஐயா எம் நடராஜனை பெருசா கணக்கு போட்டனாலதான் நான் சுரேஷ் பிரபு கிட்டையும் ஜெட்லி கிட்டையும் ஜவடேக்கர் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பிஎம்ஓல கன்வின்ஸ் பண்ணி பண்டாரி மூலமாட்டும் எங்களுடைய ஆல் இண்டியா நெட்வொர்க் மூலமாட்டும் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அல்லது இவரை விட்டா மோடிக்கு ஆபத்துங்களை தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி எடப்பாடி இன்னைக்கு விஜய் கிட்ட ஆள் போறதுல அவர் பதறல. அப்போ அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா பலத்திற்கேற்ற பங்கீடுங்கிற அண்ணாமலைக்கு தான் அவர் பயப்படுவார். ஓகே. இப்ப நேத்தைக்கு அந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பெருசா அவர் விமர்சனம் பண்ணல. பாஜகவே அவங்க விமர்சனம் பண்றாரு. திமுகவையும் பாண்டிச்சேரியில போயிட்டு திமுக அரசை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் எந்த மாதிரி பாக்குறீங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி விஜயோட ரங்கசாமி கூட கூட்டணிக்கு ட்ரை பண்றாரோ அப்படி எடுத்துக்கலாமா? பலன் நிரூபிக்காம ஒரு கற்பனை உலகத்துல இருந்து அவங்க சஞ்சரிக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பலத்தை நிரூபிச்சு அவங்களுக்கு மரியாதை. பலம் நிரூபிக்காங்க. நீங்க என்ன டகால்ட்டி பண்ணாலும் அரசியல்வாதி எல்லாம் பழமும் தின்னு கொட்டையும் போட்டவன். திருநாக்கரசுல இருந்து இவர் ரங்கசாமியில இருந்து எல்லாரும் பலே கில்லாடிங்க. அந்த டைம் வரும்போது ரொம்ப அந்த ரியல் ஹீட்டை விஜய் உணர்வார். அப்போ இந்த ஆதவர்ஜனாவுக்கு இந்த வெத்து கூச்சலும் அனுபவமற்ற ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு சூழலை வரும். தெளிவா 234க்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் அந்த மாதிரி தயார் பண்ணிருங்க. அதை தவிர நீங்க என்ன கூட்டணி பேசினாலும் எதுன்னு பேசினாலும் களம் வரும்போது உங்க செல்வாக்கு எவ்வளவுன்னு கேட்கும்போது ரொம்ப அசிங்கமான கேள்வியை கேட்பாங்க. டிடிவி எல்லாம் உங்க கூட உட்கார்ந்தாருன்னா எனக்கு 100 உங்களுக்கு 134 பாரு விஜய்கிட்ட. இவர் கிருஷ்ணசாமி எல்லாம் உட்கார்ந்தாருன்னா எனக்கு 30 சீட்டாவது வேணும், உங்கள்கிட்ட என்ன பலம் இருக்குன்னு கேட்பாரு. அசிங்கமா கேட்பாங்க. உங்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ பலம் நிரூபிக்காம நீங்க பண்ணக்கூடிய டக்கால்ட்டி எல்லாமே பால். அசிங்கப்பட்டு போவீங்க, கேவலப்பட்டு போவீங்க. பலம் நிரூபிக்கிறதுக்கு செங்கோட்டையனை பிடிங்க, மற்ற டிசிஷன்ஸை பிடிங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லுங்க, எடப்பாடியை பலகீனப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு அரசியல் களத்துல இருக்கிறது ஒரே வழி. மற்ற கட்சிகள் யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்களா? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் கூட வந்து பேசிட்டு போறாரு, காங்கிரஸ் கூட வந்துரும். என்னங்க ராகுல் காந்தியே ஸ்டாலின் காலடியில் விழுந்தாச்சு. அப்புறம் என்னங்க பிரவீன் சக்கரவர்த்தி சுண்டக்கா விடுங்க. அப்படி வந்தாலும் எங்களுக்கு 117 உங்களுக்கு 117. அப்ப சீமான் சொல்லுவாரு 3 விழுக்காடு உள்ள கட்சிக்கிட்ட 117 117 வான் பலம் 3 விழுக்காடு சீமான் திருப்பி அடிப்பாரு. கருத்தியல்லையும் அடிப்பாரு. கருத்தியல்ல இனத்தை அடிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி போறியா 3 விழுக்காடு கட்சி கூட 117 3 விழுக்காடுக்கு உனக்கு 3 விழுக்காடு ஒத்துட்டு போறியான்னு அடிப்பாரு. இது முடியாதுங்க. இது இவர் வந்து எக்கச்சக்க சீட்டு கிருஷ்ணசாமியும் டிடிவி கேட்பாங்க. அவங்களுக்கு என்னங்க அவசரம் உண்டு? ரஜினிகாந்த் அது வேற, மயில் வேற, வான்கோழி வேற. ஜானாரிசாமி ரஜினிக்கு நான் வச்ச ஸ்ட்ராட்டஜி காப்பி அடிச்சு பத்திரிகையில தான் விளம்பரம் தேட முடியுமே தவிர நடைமுறையில ஒரு புண்ணாக்கம் வராது. மீண்டும் சொல்றேன், 39 போட சொன்னேன், கேட்கல சகாதேவ மாதிரி. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி 234 தயாராயிருங்க. கூட்டணி எல்லாம் பேசுவாங்க. உங்களை ஆப்ஷனா காட்டிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்தா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி.